Assalamualaikum. Hello friends, welcome back to my channel Hair Mindset. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல நான் துபாய் கிளம்புன என்னோட ஃப்ளைட் ட்ராவலிங் vlog தான் பார்க்க போறீங்க. அன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட் தோசை அண்ட் சைட் டிஷ் என்ன ஆனோம் அப்படிங்கிறது ஞாபகம் இல்லை. இன்னைக்கு ஒரு பிளேட்டில் வச்சு கொடுத்துட்டு நானும் இந்த சைட் சாப்பிட்டுட்ருக்கேன். ஊட்டி விட்டால் சரியாக வராது, டைம் ஆயிரும்னு தம்பிக்கு தனியாகவே கொடுத்துட்டேன். முடிஞ்ச வரைக்கும் சாப்பிட்டுட்டும் கடைசியாக பேலன்ஸ் இருக்குது, அதை நம்ம ஊட்டி விட்டுக்கலான்னு. அன்றைக்கி கொஞ்சம் ஹரிபரியாக தான் சாப்பிட்டோம். பட் லாஸ்ட் டைமை விட இந்த டைம் கொஞ்சம் முன்கூட்டியே நான் கிளம்பிட்டேன். அதனால நல்லா பொறுமையாக தொழுதுட்டு கொஞ்சம் பொறுமையாகவே தான் வீட்டில் இருந்து கிளம்புன மாதிரி இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் வீட்டில் இருந்து கிளம்பி என் ஹஸ்பண்டோட அக்காவும் பயணம் வராங்க. ஸோ அவங்க கூட தான் நான் பயணம் போகிறேன். அவங்களையுமே போய் பிக் பண்ணிவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் ஏர்போர்ட் தான் போயிட்டுருக்கோம். இப்போ நான் பயணம் கிளம்புறதா இருந்தாலும் தம்பிக்கு மெடிசன்ஸ் இங்கே நான் வாங்கி கையில் ஸ்டாக் எடுத்துகிட்டு போயிடுவேன் டாக்டர்கிட்ட கேட்டுட்டு. பட் இந்த டைம் மாமி இதெல்லாம் வேணாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதனால் நான் எந்த மெடிசனுமே எடுக்கல. லாஸ்ட் மினிட்ல மாமி ஜுர மருந்து மட்டும் கையில் வாங்கி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிற வழியில் ஸ்டாப் பண்ணி தம்பிக்கு ஜுர மருந்து, அதுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் ஹெட் பெயின் டேப்லெட்ஸ் மட்டும் வாங்கிக்கிட்டோம். இந்த மாதிரி மெடிசன்ஸ் வாங்குறதுக்கு நம்ம பெர்ஃபெக்டாக டாக்டரை பார்த்து மெடிசன்ஸ் வாங்கியிருக்கலாம். இன்ஷா அல்லாஹ் நீங்கள் பயணம் வரீங்க, கிட்ஸ் வச்சுருக்கீங்கன்னா கண்டிப்பாக இன்ஷா அல்லாஹ் டாக்டரை பார்த்து மெடிசன்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. ஏர்போர்ட்டுக்கு வேனில் தான் போனோம். என்னோடய ஃபேமிலி, அதுக்கப்புறம் எங்கள் மச்சியோட ஃபேமிலி, அதுக்கப்புறம் எங்கள் 2 பேரோட லக்கேஜஸ்லாம் இருந்துச்சு. ஸோ வேன் கரெக்டாக இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் ஏர்போர்ட் வந்தாச்சு. எனக்கு ஃப்ளைட் மதியம் 3:30 மணிக்கு. நாங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆன டைம் 1 மணி. ஃப்ளைட் டைமிங்க்கு 1 or 2 ஹவர்ஸ் முன்னாடியே ஏர்போர்ட்குள்ளே இருக்கணும் இல்லையா? ஸோ நாங்கள் ஏர்போர்ட் ரீச் ஆன டைம் கரெக்டாக இருந்தது. வந்ததுமே கடகடான பார்சல் எல்லாமே எடுத்து வச்சுட்டு டக்குன்னு பிக்சர்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு எல்லாருக்குமே போயிட்டு வரேன்னு சலாம் சொல்லிவிட்டு உள்ளே போயாச்சு. எப்போ நான் பயணம் போகிறதுக்கு ஏர்போர்ட் வந்தாலுமே கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தான் அதுக்கப்புறமா தான் உள்ளே போவேன். பட் இந்த டைம் பார்த்திங்கன்னா ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்குலாம் டைமே இல்லை. வந்ததுமே கடகடன்னு எல்லாமே எடுத்து வச்சுட்டு உள்ளே போயாச்சு. இந்த டைம் நான் எப்படி போனேன் அப்படிங்கிறத ஒரு குட்டி கைட் மாதிரி உங்களுக்கு சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஏர்போர்ட் என்ட்ரன்ஸ்லேயே நம்மளோட பாஸ்போர்ட் வாங்கி செக் பண்ணிவிட்டு உள்ளாரக்கு அனுப்பிடுவாங்க. உள்ளார போனதுமே லக்கேஜ் ஸ்கேனர் இருக்கும், அதில் லக்கேஜ் போட்டு ஸ்கேன் பண்ணி எடுத்துக்கணும். பேட்ரி இந்த மாதிரி ஃபோன் ஐட்டம்ஸ் இது எல்லாமே ஹேண்ட் லக்கேஜ்லேயே வச்சுக்கோங்க, லக்கேஜில் வச்சு கட்டிடாதீங்க. மச்சி லக்கேஜ் ஸ்கேன் பண்ணி எடுக்கும்போது மச்சியோட லக்கேஜ் பிரிக்க சொல்லிட்டாங்க. அதில் ஜாமான் இருக்குது பிரிங்க அப்படின்னு சொல்லிட்டு மச்சி சொன்னாங்க. ஃபோன் தான் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கேட்கல, இல்லை ஓப்பன் பண்ணி காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பன் பண்ணி ஃபோன் காமிச்சதுக்கப்புறமேல அவங்களே நல்லா ரேப் பண்ணி கொடுத்துட்டாங்க. அதுக்கு நம்ம 300 ருபீஸ் பே பண்ணுற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறமேல என்னோடய லக்கேஜில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு ட்ரைபாட் வச்சுருந்தேன், பயந்துகிட்டே இருந்தேன். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு ஓப்பன் பண்ண சொல்லலை. ஸ்கேனருக்கு ஆப்போசிட் சைட்லேயே லக்கேஜ் போட்டுட்டு போர்டிங் பாஸ் வாங்குகிற ஏரியா இருக்கும். இந்த இடத்துல நம்மளோட லக்கேஜில் ஸ்டிக்கர் ஒட்டி அனுப்பிடுவாங்க ஃப்ளைட்டுக்கு. நமக்குமே போர்டிங் பாஸ் ஒன்று கொடுத்துருவாங்க. இங்கே என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜில் எனக்கு 2 கிலோ கூடவா இருந்துச்சு. அதை அப்படியே ட்ராலியில் மாற்ற சொல்லிட்டாங்க. தம்பியை வச்சுட்டு நின்றதால் ட்ராலிலாம் ஓப்பன் பண்ணி அவங்களே நல்லாவே ஹெல்ப் பண்ணாங்க. ஹேண்ட் லக்கேஜில் தேங்காயுமே வச்சுருந்தேன், முழு தேங்காய். அதே மாதிரி ஹேண்ட் லக்கேஜில் வைக்கக்கூடாதுமா, பொட்டியில் போட்டுற அப்படின்னு சொல்லிட்டு ட்ராலிலே மாற்றி கொடுத்தாங்க. ஸோ நீங்கள் போகிறீங்கன்னா ஹேண்ட் லக்கேஜில் தேங்காய் கொண்டுட்டு போயிடாதீங்க, பொட்டியில் ஒரு துணியை சுற்றி வச்சு எடுத்துகிட்டு போங்க. இந்த பாஸ்போர்ட்குள்ளே இருக்க இல்லையா, இதான் போர்டிங் பாஸ். இதுதான் நம்ம ஃப்ளைட்டில் காமிச்சிட்டு போக வேண்டியது. போர்டிங் பாஸ் வாங்கிட்டு தம்பியை கூட்டிகிட்டு அங்கே கொஞ்சம் சீட்டர்ஸ் இருந்துச்சு. ஸோ அதில் போய் நான் உட்காந்துட்டேன். மச்சி அந்த பார்சல் ப்ராப்ளம்லாம் கிளியர் பண்ணிவிட்டு போர்டிங் பாஸ் வாங்கிட்டு வரட்டும்னு. நெக்ஸ்ட் இமிக்ரேஷன் ஏரியா இருக்கும். அங்கே நம்மளோட பாஸ்போர்ட் அண்ட் போர்டிங் பாஸ் செக் பண்ணிவிட்டு நம்மள ஒரு கேமரா பார்க்க சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட ஃபிங்கர்ஸ் ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஒன்று சின்னதாக இருக்கும். ஸோ அதில் ஃபிங்கர்ஸ் காமிக்க சொல்லுவாங்க. செக்யூரிட்டி செக்அப் ஏரியா இருக்கும். இந்த இடத்துல ஜென்ஸ் அண்ட் லேடிஸை தனித்தனியாக செக் பண்ணுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்மளோட ஹேண்ட்பேக், ஹேண்ட் லக்கேஜ், கேஜெட் ஐட்டம்ஸ், பர்ஸ், பெல்ட், காயின்ஸ், பேங்கிள்ஸ் இது எல்லாத்தையுமே ஒரு ட்ரேயில் வச்சுட்டு அது ஸ்கேனருக்குள்ளே போகும். அதை போயிட்டு வெளியில் வரத்துக்குள்ளே நம்மளை இங்கே செக் பண்ணிவிட்டு அனுப்பிடுவாங்க. ஸோ போயிட்டு நம்மளோட திங்ஸ் எல்லாமே பத்திரமா எடுத்துகிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த ப்ரொசீஜர் லாஸ்ட் டைம் இருந்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு லிஸ்ட்டு வச்சுருக்காங்க. ஸோ அதை வச்சு நம்மளோட போர்டிங் பாஸில் ஏதோ சம்திங் இருக்கிற நம்பரை வச்சு அவங்க மார்க் பண்ணிக்கிறாங்க. இந்த பேசஞ்சர்ஸ் வந்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி சம்திங் ஏதோ மார்க் பண்ணிக்கிட்டாங்க.
அல்ஹம்துலில்லாஹ் எல்லா ப்ரொசீஜருமே முடிச்சுட்டு ஃப்ளைட் ஏறதுக்காக ஃப்ளைட் ஏற கேட்டுக்கிட்ட நான் வந்தாச்சு. இங்கேயுமே சீட்டர்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. நம்ம பொறுமையாக உட்காந்து வெயிட் பண்ணலாம். இந்த வெயிட் பண்ணுற கேப்லேயே நான் போயிட்டு கொஞ்சம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். இந்த கேட் நம்பர், அதுக்கப்புறம் அவங்க ஃப்ளைட்டில் எத்தனாவது சீட் நம்பர் அப்படிங்கிறது எல்லாமே போர்டிங் பாஸ்லேயே போட்டிருக்கோம். ஸோ என்னோடய கேட் நம்பர் பார்த்திங்கன்னா 2 ஓப்பன் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இங்கே ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி முடியாதவங்களாம் அனுப்பிட்டு தான் அதுக்கப்புறம் நம்மளை அனுப்புகிறாங்க. கேட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. ஃபர்ஸ்ட்டு நான் வந்துட்டேன். மச்சுக்காக கேட் உள்ளார போயிட்டு வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்படியே போயிட்டு நம்ம லெஃப்ட் சைட் வளைஞ்சு போனோன்னா ஃப்ளைட் இருக்கும். ஸோ போய் ஏறிடலாம். நம்ம போகும்போதே மற்ற ஃப்ளைட்ஸ்லாம் தெரியும். ஸோ இப்போ பாருங்கள், நேராக நம்ம ஃப்ளைட் நிற்கிது பாருங்கள். அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ளைட் ஏறி செட்டில் ஆயாச்சு. நம்மளோட ஹேண்ட் லக்கேஜில் நமக்கு மேலேயே வைக்கிற மாதிரி ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க. இந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியும், எல்லாருமே எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்காங்க. நம்ம போகிறது ஸ்ரீலங்கன் ஃப்ளைட். நம்ம இப்போ ஸ்ரீலங்கா தான் போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறேன். ஃப்ளைட் பார்த்திங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ் எப்போதும் போல் ஃப்ளைட்டில் கொடுக்க வேண்டிய சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கொடுத்துட்டு நல்லபடியாக ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிடுச்சு. துபாய் போகிறேன்னு தானே சொல்லியிருந்தேன், என்ன திடீர்னு ஸ்ரீலங்கா போகிறேன்னு சொல்கிறேன்னு டவுட் வரும். நம்ம போகிறது டைரக்ட் ஃப்ளைட் கிடையாது, நம்ம கனெக்டிங் ஃப்ளைட்டில் தான் போக போகிறோம். இங்கேருந்து ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் ரீச் ஆகிட்டு ஸ்ரீலங்கா ஏர்போர்ட்லேருந்து இன்ஷா அல்லாஹ் துபாய் ஃப்ளைட்டில் ஏறி நம்ம துபாய் போக போகிறோம். மாஷா அல்லாஹ், வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. எங்களோட ஃப்ளைட் டைமிங் லன்ச் டைம் தான். ஸோ மாமி முன்னாடியே லன்ச் ப்ரிப்பேர் பண்ணி ஃப்ளைட்டில் சாப்பிட்டுக்கிற மாதிரி கையில் கொடுத்துருந்தாங்க. லன்ச் பார்த்திங்கன்னா ரச சாதம் அண்ட் சிக்கன் ஃப்ரை தான். பிளாஸ்டிக் டப்பா தான் கொடுத்துருந்தாங்க, சாப்பிட்டுட்டு தூக்கி போடுற மாதிரி. ஸ்பூனுமே எடுத்து வச்சுருந்தாங்க, பிளாஸ்டிக் ஸ்பூன். நான் அதை வீட்லேயே மிஸ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஃப்ளைட்டில் பார்த்திங்கன்னா ஆப்பிள் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ், அதுக்கப்புறம் இன்னொரு சம்திங் ஏதோ ஒரு ஜூஸ், அதுக்கப்புறம் வாட்டர், இது எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ இதில் என்னென்ன வேணும் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே தனித்தனியாக கேட்டே கொடுத்தாங்க. ஜூஸ் பக்கத்துலேயே பாக்ஸ் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து ஒரு பன்னு இருந்தது, அந்தளவுக்கு நல்லா இல்லை. ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி வியூ பார்த்துக்கிட்டே சாப்பிடும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது மனசுக்கு. தம்பிக்குமே முன்னாடி ஸ்க்ரீன் இருந்ததால் அதில் நிறைய கிட்ஸ் வீடியோஸ் இருந்துச்சு. ஸோ அந்த வீடியோஸ் பார்த்துட்டு நான் ஊட்டி விட்டேன். அழகாக சமத்தாக ஓரளவுக்கு சாப்பிட்டாங்க. இதான் ஃப்ளைட்டில் கொடுத்த பன். இந்த மாதிரி பாக்ஸில் கொடுக்குறாங்க. இது கூட 2 டிஷ்யூ பேப்பருமே கொடுத்தாங்க. ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் இருக்குது. தம்பி எனக்கு ஓப்பன் பண்ணி வேணும், நான் சாப்பிட போகிறேன்னு சொல்லிவிட்டு அடம் பிடிச்சான். சாப்பாடு ஊட்டி விட்டுட்டா சாப்பிட்டுடான்னு சொன்னதுக்கு கூட கேட்கல. ஓப்பன் பண்ணி கொடுத்தா 2 வாய் சாப்பிட்டுட்டு நல்லா இல்லைன்னு என்கிட்டே கொடுத்துட்டான். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா அப்படி தான் இருந்தது, ஒரு மாதிரி சப்புன்னு இருந்தது. பசிச்சு ரொம்ப நமக்கு பசிக்குது அப்படின்னா அதை சாப்பிட்லாம், பட் டேஸ்ட் பார்த்து சாப்பிட்டோன்னா கண்டிப்பாக சாப்பிட முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருந்தது. இது பார்த்திங்கன்னா பன்னுக்குள்ளே நமக்கு ஸ்டஃபிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. உருளைக்கிழங்கு, பட்டாணி இதெல்லாம் வச்சு ஸ்டஃபிங் பண்ணியிருக்காங்க. இதை நாங்கள் சாப்பிடல, கொண்டுட்டு வந்து கீழே போடுற மாதிரி தான் இருந்தது. அதுக்கப்புறம் ஆப்பிள் ஜூஸ் கொடுத்தாங்கன்னு சொன்னால, அது பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் கிடையாது, அந்த ஆப்பிள் ஃப்ளேவரில் பாட்டிலெல்லாம் இருக்கும் இல்லையா, ஸோ அதை நமக்கு வந்து கப்பில் கொடுக்குறாங்க. நானும் 2-3 டைம் ஃப்ளைட் ட்ராவலிங்லாம் பண்ணிட்டேன். கிடைக்காத ஒரு வியூன்னு பார்த்தீங்கன்னா இந்த மழை டைமில் இந்த மேகங்களை பார்க்கக்கூடிய வியூ தான். இந்த டைம் அல்ஹம்துலில்லாஹ் அதை எல்லாம் வந்து எனக்கு பார்க்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தான். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. இதெல்லாம் இப்போ நான் எடிட்டிங்கில் பார்க்கும்போது ஒரு மாதிரி எமோஷ்னலாக இருக்குது. இதெல்லாம் மறுபடியும் எப்போ கிடைக்கும் அப்படின்னு. அன்பர்களே, நாம் இப்போது தரையிறங்கி உள்ளோம். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம கரெக்டாக 1 ஹவர்லாம் ஸ்ரீலங்கா வந்தாச்சு. ஃப்ளைட்டில் இருந்து லக்கேஜ் ஏற்றுறாங்க பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்து இந்த சர்வல் மாதிரி இருக்குது பாருங்கள், அதை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து ஃப்ளைட்டோடு இன்சர்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாலாம் அங்கே வந்து ஒரு குடோன் மாதிரி பொட்டியாக 3 பொட்டி நிற்கிது பார்த்தீங்களா, அது வந்து ஒன்றா சேர்ந்த வண்டி, 3 பொட்டியாக ஒரு வண்டி வந்து ஒரு பொட்டிலையுமே லக்கேஜ் ஏற்றிக்குது. ஸோ நானுமே ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன், லக்கேஜ் இப்படி தான் போய் இப்படி தான் வண்டியில் வச்சு எடுத்துகிட்டு போவாங்களான்னு நானுமே ஃபர்ஸ்ட் இப்போ தான் பார்க்குறேன். ஸ்ரீலங்கா வந்து ரீச் ஆகும்போது லைட்டாக தூறல் தூறிட்டு இருந்துச்சு. ஏர்போர்ட்குள்ளே நுழைஞ்சதுமே நல்லா மழை வந்துருச்சு.
நமக்கு இங்கேருந்து அடுத்த ஃப்ளைட்டுக்கு போகிறதுக்கு இடையில ஒரு ப்ராசஸ் இருக்கும் இல்லையா, நெக்ஸ்ட் அந்த போர்டிங் இமிக்ரேஷன்லாம். ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் ஃபஸ்ட்டு ஃப்ளைட் ஏறினது பார்த்திங்கன்னா திருச்சியிலேருந்து தான் நம்ம ஏறி இருக்கோம். ஏறி தான் ஸ்ரீலங்கா வந்திருக்கோம். திருச்சிலே எங்களுக்கு போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க, அடுத்த ஃப்ளைட்டுக்கான போர்டிங் பாஸ் கொடுத்துட்டாங்க. ஸோ எங்கள் ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னால் மட்டும் செக்யூரிட்டி செக்கப் மட்டும் ஃபுல்லாக பண்ணாங்க. ஃபர்ஸ்ட் வீடியோவில் தம்பியோட அவுட்ஃபிட் சர்ப்ரைஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதான் தம்பியோட அவுட்ஃபிட், ஒயிட் ஷர்ட் வித் பிளாக் பேண்ட். எப்படி இருக்குன்னு இன்ஷால்லாம் சொல்லுங்கள். தம்பியை நான் கையிலலாம் பிடிச்சிட்டு அப்படியெல்லாம் கூட்டிகிட்டு போகலை, அவன் இஷ்டத்துக்கு விட்டுட்டேன். ஸோ ஜாலியாக ஆடிக்கிட்டு ஓடிக்கிட்டு விளாண்டுட்டு தான் தம்பி வந்தாங்க. சமத்து பிள்ளையா, லாஸ்ட் டைமே சமத்து பிள்ளையாக தான் வந்தாங்க. ஏன்னா அந்தளவுக்குலாம் ட்ராவலிங்கில் தொல்லை பண்ண மாட்டாங்க. ஸ்ரீலங்கா ஏர்போர்ட் உள்ளார போயிட்டுருக்கோம். நம்ம கையில் போர்டிங் பாஸ் இருக்கிறதால அதுலேயே நமக்கு கேட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த கேட் நம்பரை பார்த்து அங்கங்கே போர்டுமே கொடுத்துருப்பாங்க, இந்த கேட் நம்பரில் உள்ளவங்க இந்த பக்கம் போங்க இந்த மாதிரி. ஸோ அதை பார்த்து நாங்கள் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக போயிட்டு அங்கே போயிட்டு நாங்கள் போர்டிங் பாஸ் கொடுத்தோம். நாங்கள் உள்ளே இருக்க போகலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டப்போ வெயிட் பண்ணுங்கள் இதே தான் ஒரு மணி நேரம் 3/4 மணி நேரம் கிட்ட சொன்னாங்க. வெயிட் பண்ணுங்கள் கூப்பிட்றோம் அப்படின்னு. ஸோ அங்கே ஸ்க்ரீன்லேயுமே பார்த்தீங்கன்னா நம்மளோட கேட்டுக்கானது வெயிட்டிங்லேயே தான் இருந்துச்சு. ஸ்டார்ட் பண்ணலை போகிறதுக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்துருந்தோம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே டவுட்டாக இருந்தது, இங்கேயே உட்காந்துருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்டுகிட்டே தான் இருந்தோம். அதுக்கப்புறம் அவங்களாவே கூப்பிட்டு உங்களுக்கான கேட் இந்த இடத்துலேருந்து வேறு இடத்துக்கு மாற்றி வச்சுருக்காங்க இப்போதைக்கு. ஸோ நீங்கள் அங்கே போங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் அடித்து பிடிச்சி பறக்க இங்கேருந்து நாங்கள் எங்களோட கேட்டுக்கு கரெக்டாக போயிட்டோம். ஸோ அங்கே போயிட்டு அங்கே உள்ளே இருக்க போகிறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி செக்கப் பண்ணாங்க. பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக ஓடிட்டுருக்கோம் கேட்டுக்கு போகிறதுக்காக. நான் சொன்ன மாதிரியே கேட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி செக்யூரிட்டி செக்கப் பண்ணாங்க. ஸோ அங்கே ஷூ எல்லாமே கலெக்டி ஸ்கேனரில் வைக்க சொன்னாங்க. அல்ஹம்துலில்லாஹ் செக்யூரிட்டி செக்கப்லாம் முடிஞ்சு கேட்டுக்குள்ளே வந்தாச்சு. வந்ததுமே ஒரு பெரிய ஹாலில் நிறைய சீட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இங்கே தான் ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே போக வேண்டிய எல்லா பேசஞ்சர்ஸுமே வெயிட் பண்ணோம். நம்ம ஊர் மாதிரி நல்லா ஜேன்னு இருந்தது, நல்லா க்ரௌடாக இருந்தது. 1 hour கிட்ட நாங்கள் வெயிட் பண்ணோம். ரொம்பவே போரிங்காக இருந்தது. பாருங்கள் வெளியில் எப்படி மழை பெஞ்சிட்ருக்குன்னு, சூப்பராக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளோட ஃப்ளைட்டுமே வந்தாச்சு. ஸோ ஃப்ளைட்டுக்கு போகிற என்ட்ரி கேட்டில் பார்த்திங்கன்னா 1 to 10 நம்பருக்குள்ளே இருக்க சீட்ஸ் இந்த மாதிரி ஸ்டார்டிங்லேருந்து கூப்பிட்டாங்க. எனக்கும் மச்சக்குமே வேறு நம்பருங்கிறனால நாங்கள் தனித்தனியாகவே தான் போனோம். வேறு பிளேஸில் தான் உட்கார மாதிரி ஆயிடுச்சு. This aircraft is in progress. We kindly request all that the seat is open and switch off your mobile phones until the seat belt sign is switched on. Hold the hand luggage. நாம் புறப்பட தயாராக உள்ளோம். உங்கள் பயண பொதிகளை உங்கள் ஆசனத்துக்கு மேலுள்ள பகுதியில் எல்லா பேசஞ்சர்ஸும் ஃப்ளைட் ஏறி செட்டில் ஆனதும் நமக்கு முன்னாடி இருக்க ஸ்க்ரீன்லேயே வெல்கமிங் பண்ணி ஃப்ளைட்டில் நம்மளோட ஹேண்ட் லக்கேஜில் எங்கே வைக்கணும், அதுக்கப்புறம் சீட் பெல்ட் கண்டிப்பாக போடணும், இந்த மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தாங்க. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிற வரைக்குமே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க அந்த ஸ்க்ரீனில். அதுக்கப்புறம் மழை எப்போதும் போல் ஏர் ஹோஸ்டர்ஸ் ஃப்ளைட் கிளம்புறதுக்கு முன்னால் ஃப்ளைட் சேஃப்டி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமால ஃப்ளைட் கிளம்பிடுச்சு. ஃபர்ஸ்ட் என்ன ஃப்ளைட்டில் இந்த மாதிரி ஸ்க்ரீன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்தாங்களான்னு நான் கவனிக்கலை. ஒரு பதட்டத்தோடு தான் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட் ஏறினேன். ஸோ இங்கே தான் இதெல்லாமே நான் கவனித்தேன். ஸோ அதனால் கொடுத்துருக்கேன். அண்ட் இந்த ஃப்ளைட்டில் போர்டிங் பாஸில் கொடுத்த சீட் நம்பரில் உட்கார வைக்கலை, வேறு சீட் நம்பர்ஸில் தான் உட்கார வச்சாங்க. ஏன்னு தெரியலை. இந்த ஃப்ளைட்டில் நமக்கு விண்டோ சீட் கிடைக்கல, கார்னர் அண்ட் சென்டர் சீட் தான் கிடச்சிச்சு. அதுவே கொஞ்சம் போரிங்காக இருந்தது. அல்ஹம்துலில்லாஹ் ஃப்ளைட் கிளம்பிடுச்சு. நமக்கு முன்னாடி இருக்க ஸ்க்ரீனில் உள்ள வீடியோஸை மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் பார்க்குற மாதிரி ஏர்ஃபோன்ஸுமே கொடுத்துருந்தாங்க, எல்லாருக்குமே கொடுத்தாங்க. தம்பிக்கு அதில் தான் கனெக்ட் பண்ணி ஏர்ஃபோன்ஸ் போட்டு தான் பார்க்க வச்சேன். ஜாலியாக வீடியோஸ் எல்லாம் என்ஜாய் பண்ணி பார்த்துட்டு வந்தாங்க. நானும் இடையில கனெக்ட் பண்ணி பார்த்துக்கிட்டேன். போன ஃப்ளைட்டில் ஜூஸ் கொடுத்த மாதிரி இந்த ஃப்ளைட்லேயுமே கொடுத்தாங்க. ஆரஞ்சு வாங்கி ட்ரை பண்ணலான்னு ஒரு ஆரஞ்சு ஃப்ளேவரும் ஆப்பிள் ஃப்ளேவரும் வாங்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் டின்னருக்கு வெஜ், அதுக்கப்புறம் சிக்கன், அதுக்கப்புறம் ஃபிஷ், இது 3ல் உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு எல்லா டைமே கேட்டு கொடுக்குறாங்க. நான் சிக்கனே வாங்கிக்கிட்டேன். ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு எல்லா ஃபுட்ஸுமே வந்திருந்தது. ஸோ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட்டு நமக்கு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. ஸ்வீட் அருமையாக இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, தம்பிக்கு ரொம்ப பிடிச்சிச்சு, விரும்பி சாப்பிட்டேன். கீழே பீட்ரூட், அதுக்கப்புறம் அது கூட ஏதோ கட் பண்ணி போட்டிருக்காங்க. சம்திங் வெஜிடபிள்ஸ் தான், அது என்னங்கிறது தெரியலை.
அதுக்கப்புறமால இங்கே ஒரு குட்டி கவர் இருக்குது பாருங்கள், ப்ரௌன் கலர். அதில் வந்து நமக்கு ஸ்பூன் கொடுத்துருக்காங்க, ஒரு ஃபோருக்கு, அதுக்கப்புறம் 2 ஸ்பூன். இந்த இருக்கு இல்லையா, இந்த ஸ்பூன். ஸோ ரைஸ் பார்த்திங்கன்னா லைக் லெமன் ரைஸ் மாதிரி ஏதோ ஒரு சம்திங் ஒரு ரைஸ், அது என்ன ரைஸுங்கிறது தெரியல, பட் நல்லா இருந்தது. லெஃப்ட் சைட் கூட்டு, ரைட் சைடு நமக்கு வந்து சிக்கன் கிரேவியோடு வச்சுருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் சாப்பாடு ரொம்பவே நல்லா இருந்தது. அண்ட் 2 கப் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து தண்ணிக்கு, இன்னொன்று வந்து டீ காஃபி எதுவும் வாங்கிக்கலாம் போல், ஸோ அதுக்காக இருக்கும். அண்ட் 2 டிஷ்யூ பேப்பர் கொடுத்துருக்காங்க. சாப்பாடு அவ்வளோ அருமையாக இருந்தது, சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ தம்பிக்கு பார்த்திங்கன்னா லைட்டாக உரைச்சாலும் சாப்பிட மாட்டான். பட் இந்த சாப்பாடு நம்ம கிட்ஸுக்கு எவ்வளோ வேணாலும் கொடுக்கலாம். ஸோ அந்தளவுக்கு உரப்பே இல்லாமல் அருமையாக பண்ணியிருந்தாங்க. நமக்கு முன்னாடி இருக்கிற ஸ்க்ரீன்லேயே நம்ம இன்னும் எவ்வளோ நேரத்தில் ரீச் ஆக போகிறோம், இப்போ எந்த இடத்த கிராஸ் பண்ணி போயிட்டுருக்கோம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே வந்துடுது. தம்பி பார்த்திங்கன்னா சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்காங்க. நான் சொன்னேன் கொஞ்ச நேரமாச்சும் தூங்குமான்னு சொன்னேன், அறவே கேட்கல. அதுக்கப்புறம் அவங்களுக்கா தூக்கம் வந்து தன்னால் இப்போ தூங்கிட்டு இருக்காங்க. தம்பி பார்த்திங்கன்னா அவங்களோட அத்தாவை பார்க்குறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ளைட்டில் இருந்து இறங்கும் போதேமா நம்ம அத்தா கிட்டே வந்துட்டோமான்னு கேட்டாங்க. இல்லைம்மா இன்னொரு ஃப்ளைட் இருக்குதுன்னு சொன்னேன். ஸோ அந்த ஃப்ளைட்டில் இருந்து இறங்கும் போதுமே அப்படி தான். ஸோ ரொம்ப வந்து அத்தாவை கேட்டுகிட்டே வந்தான். அதுக்கப்புறமால எனக்குமே பார்த்திங்கன்னா வேறு எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஃபோன் பார்க்க முடியல, எதுவுமே இல்லை. ஸோ போயிட்டு எப்படா ஹஸ்பண்ட் பார்ப்போம் அப்படின்னு இருந்தது. லைட்டில் ஸ்க்ரீனுக்கு கீழே சார்ஜ் பண்ண ஆப்ஷனுமே கொடுத்துருந்தாங்க. போகிற எக்ஸைட்மெண்ட்டில் அதை நான் கவனிக்கவே இல்லை, இந்த ஃப்ளைட்டில் தான் பார்த்தேன். ஓகே சார்ஜிங் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன். பார்த்திங்கன்னா சார்ஜிங் ஆணுச்சு. அல்ஹம்துலில்லாஹ் கரெக்டாக நம்ம துபாய் டைமுக்கு 12 o'clock வந்து துபாயில் ரீச் ஆனோம். நாங்கள் லேண்டிங் ஆனது அபுதாபி ஏர்போர்ட். அந்த ஏர்போர்ட் நல்லாவே பெருசாக இருக்கும். அதில் இருந்து நம்ம லக்கேஜ் செக்ஷனுக்கு போகிறதுக்குள்ளேயுமே 1 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். ஸோ நாங்கள் பாதி தூரம் நடந்து வந்துட்டோம். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு வண்டி வந்து ஃப்ரீயாக நம்மளை பேசஞ்சர்ஸ் எல்லாமே ஏற்றிட்டு போயிட்டு சேஃபாக ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இந்த வண்டி தான் வந்து எங்களை கூட்டிகிட்டு போணுச்சு. ஸோ கூட்டிகிட்டு போயிட்டு சேஃபாக ட்ராப் பண்ணிட்டாங்க. லக்கேஜ் செக்ஷனுக்கும் கொஞ்சம் முன்னாடியே நிப்பாட்டிட்டாங்க. ஸோ நம்ம கொஞ்சம் நேரம் நடந்தால் போனோன்னா நமக்கு லக்கேஜ் செக்ஷன் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் லக்கேஜ் எல்லாமே எடுத்துகிட்டு ஒரு மாதிரி ஷையோட எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. ஸோ ஹஸ்பண்டை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ நான் வச்சு நீங்கள் போங்க, இல்லை நான் போகிறேன் ஃபஸ்ட்டு, நீ இப்போ ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டே வந்தோம். ஸோ அதெல்லாம் இப்போ நினச்சா கூட அந்த தருணம்லாம் அது அவ்வளோ சந்தோஷமான தருணம், மறக்கவே முடியாத தருணம்னு கூட சொல்லலாம். அல்ஹம்துலில்லாஹ் நான் ஹஸ்பண்டை பார்க்குறது மட்டும் இல்லாமல் தம்பி வந்து ஹஸ்பண்டை பார்த்தோன்னே என்ன பண்ணுவான் அப்படின்னு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு போனேன். அல்ஹம்துலில்லாஹ் இப்போ பார்க்கும்போது கூட ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. தம்பி அவங்க அத்தாவை பார்த்ததுமே போய் ஹக் பண்ணிக்கிட்டாங்க. நானுமே என்னோட மேலே பார்த்துட்டேன். அல்ஹம்துலில்லாஹ்.